கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 340வது முறையாக யூடியூபினுடைய செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். தயவு செய்து செய்திகளை முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு, பாஸ்டர்களுக்கு தயவு செய்து அனுப்பும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆண்டு கொள்ளுங்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இப்ப வேதத்திலிருந்து வழியா நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் என்னுடைய சொந்த கருத்து எதுவுமே இல்லை, எல்லாம் தேவ ஆவியானவர் பேசின வார்த்தைகளை தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த வியாக்கியானமோ என்னுடைய சொந்த ஞானத்தினாலேயோ இந்த யூடியூபினுடைய கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் இந்த யூடியூபின் வழியை பேசுகிற ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். செய்திகள் மிக அற்புதமாயிருக்கும். ஏன் என்றால் பேசுவது நான் அல்ல, தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். சரீரம் மட்டும் என்னுடையது, பேசுவது அவர். ஏன்னா அவருடைய வார்த்தை அவர் தான் பேச வேண்டும். என்னுடைய வார்த்தையை குறித்து பேசினா அது வேற மாதிரி இருக்கும். தேவனுடைய வார்த்தை தேவன் தான் பேசணும் இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? அதனால தேவன் பேசுகிற வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்கள். மிக அற்புதமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. இதுவே சத்தியம், இதுவே வெளிப்பாடு, இதுவே மறைப்பொருள். இதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மறந்துடுறாங்க. நான் நிறைய பேர் கேட்பேன், பரிசுத்த வேதகம் மட்டும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஆனா முக்கால்வாசி பேர் தெரியுது. இதனுடைய பேர் மறைப்பொருள் அப்படி சொல்லுவாங்க. பரிசுத்த வேதாகமத்துக்கு மறைப்பொருள். இந்த மறைப்பொருள், மறைந்திருக்கிற மறைப்பொருளை கிறிஸ்து வெளிப்படுத்தினால் மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியும். சில பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்காதீங்க, தேவன் எல்லாருக்குமே வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சில பேர் அநேகர் சொல்லுவது நான் கேட்டிருக்கிறேன். எல்லாருக்குமே வெளிப்படுத்த மாட்டாரு. ஹல்லேலூயா. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்படி சொன்னாக்கா பெருமை கெருமை ஏதோ பேசுறீங்க. எல்லாருக்குமே வெளிப்படுத்த மாட்டாரு. தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் தேவன் வெளிப்படுத்துவார். அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் உண்மைங்க. புரிஞ்சுங்களா? அதனால தீர்க்கதரிசிக்கு வந்த வெளிப்படுத்துற புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். 7ஆம் வசனம், 7ஆம் தூதன் சத்தத்தின் காலத்திலே தேவ ரகசியம் வெளிப்படும் என்று வேதம் சொல்கிறது. அந்த 7ஆம் தூதன் சொன்ன வார்த்தைகளை தான் இன்றைக்கு அநேக காரியங்களை வேதத்தில் இருக்கிறதை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆகவே தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்ற செய்தியை முழுமையாய் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 27, 28 நீங்கள் பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, இந்த யூடியூபுக்காக நான் கொஞ்சம் ஷார்ட்டா தான் பேசுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா நிறைய பேர், ஐயா என்கிட்ட 1 GB தானே வச்சிருக்கிறேன். ஒரு சில பேர் சொல்றாங்க, என்கிட்ட 1.5 GB தான் வச்சிருக்கிறேன், உங்க செய்தியை ஃபுல்லா பார்த்தாக்கா எது ஃபுல்லா காலி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அதனால நீங்க ஒரு 15 நிமிஷம் டெய்லி நீங்க பாருங்க. நானும் என்னால் முடிஞ்சது சுருக்கமான முக்கியமான கருத்தை மட்டும் நான் உங்ககிட்ட பேசினேன். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய கூடாரத்தில் உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு இன்வைட் பண்ணீங்கன்னா செய்தி கொடுக்க முழுசா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்களை பேசிட்டேன் கர்த்தருடைய துணையோடு. இருந்தாலும் நான் சொல்றேன் உங்ககிட்ட. சரி பாருங்க, இப்ப 28 வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி அவர்களை என்றால் சொன்ன போனாக்கா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆதாம் தனியா ஏவல் தனியா தேவன் சிருஷ்டித்தார் என்று. பாருங்க, சிருஷ்டிப்பு என்பது வேற, உருவாக்குதல் என்பது வேற. இங்க தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27, 28ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க போனால் தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமை தனியா சிருஷ்டித்தாரு, ஏவலை தனியா சிருஷ்டித்தார், இப்படிதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க பாஸ்டர்ஸுங்க. அப்படிலாம் இல்ல. வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஆணும் பெண்ணுமாக, ஆணாகவும் பெண்ணாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆக அந்த மனுஷனை ஆணாகவும் அந்த ஆணை பெண்ணாகவும்
தேவன் சிருஷ்டிக்கிறார். எப்படி? சரீரமாக இல்ல, ஆவிக்குரிய சரீரமாக, ஆவிக்குரிய மனிதனாக, அந்த ஆணும் பெண்ணுமாக அந்த ஆதாமை சிருஷ்டித்தார். சரி, இப்ப பாருங்க 28ல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, அங்க குட்டி குட்டி கமா இருக்க பாருங்க, அங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சொன்னால் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகவே இந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய அந்த மனுஷன் தேவனை போலவே ஆவிக்குரிய சரீரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டான். சிருஷ்டிப்பு என்பது தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அங்க நடக்கிறது, அதுதான் சிருஷ்டிப்பு. சிருஷ்டிக்கப்பட்டான் ஆவிக்குரிய மனிதனாக, ஆவிக்குரிய சரீரமாக, தேவ சாயலாகவே இருக்கிறான் அந்த மனுஷன் ஆதாம். புரிஞ்சுங்களா? அப்போ ஆதாம் அப்பா சொல்ற, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு, நீ எல்லாவற்றையும் ஆண்டுக்கோள் என்று சொல்றாரு. சரி, முடிஞ்சது. நம்பர் 1. நம்பர் 2 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு பிடி மண் எடுத்து அங்கே ஆதாமை உருவாக்குறார். சிருஷ்டிப்பு என்பது வர, உருவாக்குதல் என்பது வர. இப்போ இந்த ஆதாமை உருவாக்கி ஏற்கனவே ஆதியாகமத்துல 1:27-28 வாஸ்து காமிச்ச பாருங்க, சிருஷ்டித்தார் பாருங்க. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிக்குரிய சரீரத்தை மண்ணான சரீரத்துல ஊதின உடனே ஜீவாத்மாவை மாறுகிறான் ஒரு மனுஷன். அவன் தான் ரியல் மனுஷன். இப்ப நான் இருக்கிறேனாக்கா, என் பேர் ஜோசப் சொன்னாக்கா, இந்த ஜோசப்குள்ள உண்மையான ஆவிக்குரிய ஜோசப் ஒன்று இருக்கிறான். ஜென்ம சரீரம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய சரீரம் ஒன்று உண்டு என்று புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கலாம், அங்கே இருக்கிறது. ஆகவே ஜென்ம சரீரமும் ஆவிக்குரிய சரீரமும் ரெண்டும் இணைக்கப்பட்டதுதான் ஜீவாத்மாவை மாறி ஒரு மனுஷன் இப்ப ஜீவிக்கிறான். நம்பர் 2. நம்பர் 3, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமை ரொம்ப பெரிய ரகசியத்தை ரொம்ப சுருக்கமா என்னால முடிஞ்சது சொல்றேன். ஆதாமை மண்ணினால உருவாக்கின பிற்பாடு ஏவாளை மீண்டுமாக ஆதாமை போல தனியா ஒரு மண் எடுத்து ஏவாளை உருவாக்கல. ஆதாமை போல ஏவாளையும் தனியா வேறொரு மண்ணை எடுத்து ஏவாளை உருவாக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி உருவாக்கியிருந்தா வேற மாதிரி இருக்கும் விஷயம், செய்தியெல்லாம் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அப்படி உருவாக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏவாளை எப்படி உருவாக்குறாருக்கா, நான் தான் ஆதாம்குள்ள இருக்க ஒரு விலா எலும்பை எடுத்து, என்னுடைய விலா எலும்பை எடுத்து, நல்லா புரிஞ்சுங்க, இந்த மண்ணான சரீரம் விலா எலும்பு எடுத்து, அந்த விலா எலும்பு என்னன்னு பண்ணினாக்கா, அது ஒரு மண்ணு விலா எலும்பு. நம்முடைய பார்வையில விலா எலும்பு நம்ம சொல்றோம், ஆனா தேவனுடைய பார்வையிலே அது ஒரு மண்ணு. ஆக மொத்தத்துல இந்த விலா எலும்பை எடுத்து, அந்த கொஞ்சம் மண் எடுத்து, அந்த விலா எலும்பு ஆகிய அந்த மண்ணினாலே ஏவாளை உருவாக்குறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரனே, ஆரம்பத்திலேயே பேசிக்கலியே ஏவாள் ஸ்ரீயானவள் ஆதாமுக்குள் இருந்து வெளியே வருகிறாள். ஆதாமுக்கு தனி, ஆதாம் ஒண்ணு, ஏவாள் தனியா, அப்படி அந்த மாதிரி உருவாக்கி இருந்தா கதையே வேற. அது இப்ப நம்ம பேசுற ரொம்ப ஜாஸ்தி மெசேஜ் போவோம். இப்ப அதை பத்தி நான் பேசல. ஆக மொத்தத்துல ஆதாமுக்குள் இருக்கிற விலா எலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்கிட்டாரு. ஓகே, இப்ப ஏதேன் என்னும் தோட்டத்துல இந்த உலகத்துல 2 பேர், ஆதாம் ஏவாள் 2 பேர் ஜீவிக்கிறாங்க, 2 பேர் நிர்வாணமா இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேர் இந்த ஆதாம் யாருன்னு கேட்டாக்கா, இந்த பூமியிலே குட்டி தேவன் மனிதனை சிருஷ்டித்தாரு, உருவாக்கினார். தேவனுக்கு என்ன பவர், என்ன வல்லமை, என்ன அதிகாரம், என்ன இருக்குதோ தேவனுக்கு, அத்தனை வல்லமையும் அத்தனை அதிகாரத்தையும் தேவன் ஆதாமுக்கு கொடுத்துட்டார். இது ஆதாமுக்கு கொடுத்துட்டார். ஆதாம் யார் என்று பார்க்க போனால், இந்த பூமியிலே ஒரு குட்டி தேவன். இப்போ இந்த ஆதாம் தேவன் என்று சொன்னால், ஏவாள் தேவகுமாரத்தி. இந்த ஏவாள் எங்க உருவாக்கப்பட்டா, நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க இருந்து உருவாக்கப்பட்டா. ரைட், ஓகே, டன். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ஆதாம் ஆகிய தேவன் என்ன பண்றாரு, ஏவாளை பார்த்து சொல்றாரு, தேவன் நம்மளை பழுகி பெருக சொன்னாரு, இந்த பூமி எல்லாவற்றையும் ஆண்டு கொண்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னாக்கா ஆதாம் கிட்ட தான் அந்த உபதேசத்தை கொடுத்தாரு. இப்போ இந்த குட்டி தேவனாகிய ஆதாம் ஏவாளுக்கு உபதேசம் சொல்றாரு. ரைட்,
இப்போ நல்லா கவனிச்சுக்கணும், ரெண்டு பேருமே இந்த ஏதேன் தோட்டத்துல ரெண்டு பேருமே சரிசமமா இருக்கிறார்கள். ஏவாளுக்கு கீழே ஆதாம் இல்ல, ஏவாளுக்கு மேல ஆதாம் இல்ல. இப்போ ஆதாமுக்கு கீழே ஏவாள் இல்ல, ஆதாமுக்கு மேல ஏவாள் கிடையாது. ரெண்டு பேருமே சரிசமம். அல்லேலூயா. ரெண்டு பேருமே சரிசமம். இந்த ஏதேன் தோட்டத்துல ரெண்டு பேருமே சரிசமம். யாருக்குமே கீழே மேல இல்ல. ஆச்சுங்களா? இப்படிதான் ஏதேன் தோட்டத்துல ரெண்டு பேருமே இருந்தாங்க. பெரிய ரகசியம் இது. அதுதான் நல்லா கவனிங்கன்ற. இந்த ஏதேன் தோட்டத்துல இந்த ஆதாமும் ஏவாளும் பலுகி பெருகுங்கன்னு ஏற்கனவே தேவன் கட்டளை கொடுத்தார் இல்லையா? அதனால இவங்கனால ஏவாளால பலுகி பெருக முடியும். ஆனா இந்த இவங்க பலுகி பெருகிறதுக்கு முன்னால இந்த ஏவாள் அவசரப்பட்டு சாத்தானுடைய சர்பத்துக்குள் சாத்தான் போச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன். அவசரப்பட்டு தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய காரியத்தை இந்த சாத்தான் என்ன பண்ண கேட்டா, தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் மாற்றி விட்டான். ஏவாளை சந்தித்து ஏவாள் சாத்தானோடு விபச்சாரம் செய்தபடியினாலே அங்கே காயின் பிறக்கிறான். வேத வாக்கியத்தில் 1ஆம் அதிகாரம் யோவான் 1 யோவான் நீங்க பார்க்க போனா 3:17 என்ன வசனம்னா, பொல்லாங்கினால் உண்டான காயினை போல் இருக்க வேண்டாம் என்று ஒரு வார்த்தை எங்க இருக்கும். 1 யோவான் 3:17 பொல்லாங்கால் உண்டான காயினை போல் இருக்க வேண்டாம். ஆக மொத்தத்துல இந்த பொல்லாங்குக்கு பிறந்தவன் தான் காயின். எஸ் கரெக்ட், காயின். பொல்லாங்குக்கு பிறந்தவன் தான் காயின். ஆக மொத்தத்துல சாத்தானுக்கு பிறந்தவன் தான் காயின். சரி, நிறைய பேர் நம்ப மாட்டேன்றீங்க. இவ்வளவு உதாரணம் கொடுக்குறேன். சரி, இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க போனால் 1ஆம் வசனம் 5:1 பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த ஆதாமுடைய வம்ச வரலாறுல கூட காயினுடைய பேரை பரிசுத்த ஆவியானவர் எழுதலங்க. ஏன்னா ஆதாமுக்கு பிறந்தா தானே அங்க காயின் பேர் வரும். ஆதாமுக்கு பிறக்காதபடினாலதான் அங்க காயினுடைய பேர் கர்த்தர் அங்க போடவே இல்லை. நல்லா பாருங்க நீங்க, ஆதாமுடைய வம்ச வரலாறு, அந்த ஆதாமுடைய வம்ச வரலாறுல காயினுடைய பேர் வரல. இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காயின் ஆதாமுக்கு பிறக்கல, சர்பத்துக்கு தான், சாத்தானுக்கு தான் பிறந்தான் என்று ஆவிக்குரிய கருத்து. இதுதான் உண்மையான சத்தியம், உண்மையான வெளிப்பாடு, தேவன் சொன்ன வார்த்தை. இது நான் உரைத்த வார்த்தையில, இது கர்த்தர் உரைக்கிற வார்த்தை. அவ்வளவுதாங்க. நீங்க விசுவாசிக்கல, உண்மையான பியூர் மனவாட்டியா இருந்தா விசுவாசிக்கும். நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா விசுவாசிப்ப. நீ உண்மையான தேவனை உண்மையும் உத்தமமா விசுவாசிக்கிற ஒரு சகோதரியா இருந்தா விசுவாசிப்ப. நல்லா புரிஞ்சுங்க, ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆகவே இந்த தேவனுடைய குமாரன் ஆகிய ஆதாமுக்கு கொலை வெறியோ இல்ல பகை வெறியோ அவனுக்கு இல்ல ஆதாமுக்கு. ஏன்னா அவன் தேவனுடைய குமாரன். அப்போ இந்த காயின் இந்த பூமியில வந்து கொலை பண்றான்னு கேட்டாக்கா, கொலை பண்ணக்கூடிய சிந்தனை மைண்ட் செட்டப்லாம் சாத்தானுக்கு தான் இருக்குது. ஆகவே சாத்தானுடைய மைண்ட் செட்டப் எல்லாமே காயினுக்கு வந்துருச்சு. சரி, நான் சுருக்கமா பேசுறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ சாத்தான் இந்த ஏவாளை கற்பழித்து ஒரு குழந்தை கொடுத்தபடினாலே தேவனுடைய திட்டத்தை மாற்றி விட்டான். என்ன தேவனுடைய திட்டத்தை தேவன் என்ன சொல்றார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னார் இல்லையா? அந்த திட்டம் மாறி போச்சு. தேவன் சொன்னது போல நடக்கல, சாத்தான் செஞ்சது போல இப்ப உலகத்தில் நடந்துருச்சு. நம்பர் 1. ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னால சாத்தானோடு ஏவாள் பேசுவதற்கு முன்பாக, சாத்தானோடு ஏவாள் இணைவதற்கு முன்பாக இருவரும் சமமாக இருந்தார்கள். இந்த பூமியை இவர்கள் ஆண்டு கொண்டார்கள். ஏன்னா கர்த்தர் சொன்னார், நல்லா கவனிக்கணும், கர்த்தர் சொன்னார் ஆண்டு கொள்ளுங்கன்னா இவங்க பூமியை ஆண்டு கொண்டார்கள். காற்றை பார்த்து ஆதாம் பேசினால் அது அப்படியே நடக்கும். காற்று ரொம்ப ஜோரா அடிக்குதுன்னா அப்படியே காத்து நிற்கும். சூரியனை பார்த்து எனக்கு ரொம்ப வெளிச்சம் தர, எனக்கு ஒரு சுளீர்னு படுது, வெளிச்சத்தை கம்மி பண்ணாக்கா அது கம்மியாடும். இயற்கைகளோடு ஆதாம் பேசுவான், இயற்கைகள் செவி கொடுக்கும், இயற்கைகள் ஆதாமுக்கு செவி கொடுத்து அப்படியே ஆதாம் என்ன சொல்லிக்கிறோன்னா அப்படியே அது நடக்கும். ஏன்னா தேவன் என்ன சொன்னாரு? இயற்கைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அந்த அதிகாரத்தை ஆதாம கொடுத்தார். இப்ப இந்த வார்த்தை கவனிங்க, இந்த ஏவாள் இருக்கிற பார்த்தீங்களா, ரெண்டு பேருமே சரிசமம், ரெண்டு பேருமே ஈக்குவல். நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. ஏதேன் தோட்டத்துல ரெண்டு பேருமே சரிசமமா இருந்தாங்க. அப்போ ஏதேன் தோட்டத்துல ரெண்டு பேருமே சரிசமமா இருக்கும் போது இந்த ஏவாள் சாத்தானோடு புணர்ச்சி செய்வதற்கு முன்பாக இந்த ஏவாள் ஆதாமுக்கு நிறைய விஷயத்துல பிரசங்கம் செய்தாள்.
அப்போ ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் ஆதாமுக்கு பிரசங்கம் செய்தாள். என்ன பிரசங்கம் செய்தாள்? தேவனை குறிச்சு இல்ல, இந்த உலகத்தை குறிச்சு. ஒரு திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மயிலை அவள் பார்த்தான்னு வச்சுக்கல, ஏதேன் தோட்டத்திலே ஒரு மயிலை, வித்தியாசமான ஒரு மயிலை பார்த்தால் அந்த மயிலை ரசிச்சால். ஆதாம், இப்போ ஏவாள் பேசுற ஆதாம்கிட்ட, ஆதாம், நான் ஒரு மயிலை பார்த்தேன் ஆதாம், ரொம்ப அழகா இருந்தது, அந்த மயில் தொகை விரிச்சு காண்பி என்று சொன்ன. அவ அந்த மயில் என்னிடத்தில் விரிச்சு காண்பித்தது, அங்க ஒரு மிக அழகான கலர்ஸ்ல. நீ பாத்தியா ஆதாம் இந்த நான் சொல்றத? இப்படி இவ எதனா ஒண்ணு பார்த்தா, விசித்திரமா ஒண்ணு பார்த்தா ஆதாம் கிட்ட அதை பிரசங்கமா பேசுவான் அவ. சரி ஆதாம், அப்படியா நீ பாத்தியா? நான் கவனிக்கலையே, நான் பார்க்கலையே, எங்க கூட்மை எனக்கு காமிப்பாங்க அப்படிலாம் பேசுவான். இப்படிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அப்போ ஏவாளு ஆதாமுக்கு பிரசங்கம் செய்தார். ஆதாமும் ஏவாளுடைய பிரசங்கத்தை கேட்டு, இந்த உலகத்துக்குரிய பிரசங்கத்தை கேட்டு ஆதாமும் கேட்டான். எப்போ இந்த ஏவாள் சாத்தானோடு பேசுவதற்கு முன்பாக, சயனிப்பதற்கு முன்பாக இதெல்லாம் நடந்தது. இந்த பூமியெல்லாம் ஆண்டு கொண்டார். 2 பேருமே இந்த பூமியை ஆண்டு கொண்டார்கள். 2 பேருமே இயற்கையை ஆண்டு கொண்டார்கள். 2 பேருமே ஆதாம் ஏவாள் 2 பேருமே இந்த இயற்கைகளுக்கு செவி கொடுத்தார்கள். இயற்கையை செவி கொடுத்து அதன்படி செஞ்சது. எப்போ இந்த ஏவாள் சர்பத்தின், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது, சர்பத்துடைய உபதேசத்தை கேட்டு, சர்பத்துடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து அந்த சர்பத்தோடு புணர்ச்சி செய்தாலோ, அப்பவே இயற்கைகளுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவனுடைய வல்லமை, ஆதாம் கிட்ட இருந்த சகல வல்லமையும் தேவன்கிட்ட போயிடுச்சு. நிர்வாணியா இருப்பதை இவர்கள் அறிந்து ஒளிந்து கொண்டார்கள். ஓகே, இப்போ தேவன் வந்தாரு, ஏதேன் என்னும் தோற்றத்தை விட்டு வெளியே துரத்திட்டாரு. இப்போ சாத்தானுடைய ஏதோனில் நம்ம வசித்துக் கொண்டு வருகிறோம். இப்போ அவங்க 2 பேருமே சாத்தானுடைய ஏதோனில் வசித்துக் கொண்டு வந்தார்கள். இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வருவதற்கு, அப்போ வெளியே வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இப்ப நம்பர் 1, இயற்கைகள் இவங்களுக்கு செவி கொடுக்காது, அந்த வல்லமை 2 பேருக்குமே போயிடுச்சு. அது இல்லாம தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தேவனுடைய வார்த்தைக்கு மீறி ஏவாள் சாத்தானுடைய உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டபடியினாலே இவங்க, தேவன் சொன்னார் பாருங்க, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது செய்ய முடியாம போயிட்டு இப்போ இச்சையினாலே உருவாக்கக்கூடிய தன்மைகள் வந்துடுச்சு. இப்போ ஆச்சுங்களா? இப்போ என்ன ஆயிப்போச்சு கிடக்கா, இந்த உலகத்தை சாத்தாங்கிட்ட பறி கொடுத்துட்டாங்க. ஆதாம் இந்த உலகத்தை சாத்தாங்கிட்ட பறி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த உலகம் சாத்தாங்கிட்ட போயிடுச்சு. இப்ப இந்த உலகம் சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். உலகத்தின் ராட்சியங்களை சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். உலகத்தில் உள்ள அவனுடைய மனிதர்களை சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்போ இந்த உலகமே சாத்தான் கையில தான் இருக்குது, ஆதாம் கிட்ட இல்ல. அதுக்கு உதாரணமா நீங்க மத்தேயு எழுதின புத்தகத்திலே நீங்கள் 4ஆம் அதிகாரம் 8-9 நீங்க வாசிக்க போனால், அங்க 8ஆம் வசனத்தை வாசிக்க நீங்க அது கவனமாக கேளுங்கள். 8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாத்தீங்களா? இவைகள்லாம் அப்போ இந்த உலகம் சாத்தானுக்கு ஆதாம் கொடுத்துட்டான். தேவன் ஆதாமுக்கு கொடுத்தாரு, இந்த ஆதாம் சாத்தானுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த சாத்தான் கையிலே இந்த உலகம் இருக்கிறது. இப்போ அதுவும் போயிடுச்சா? இப்போ தேவன் சொன்னார் பாருங்க, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. இப்போ அப்போ தேவன் சொல்லும் போது இந்த பூமியை ஆண்டு கொண்டார்கள். சாத்தானுக்கு செவி கொடுத்து சாத்தானுடைய பேச்சை கேட்டபடியினால இந்த பூமியை இவர்கள் ஆண்டு கொள்ளாமல் முடியாமல் போய்விட்டது. நம்பர் 1 அதுவும் இழந்துட்டாங்க. இப்ப சாத்தான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். நம்பர் 2, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே வரதுக்கு முன்னால தேவன் இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் அவங்கள ஸ்தோத்திரம் எழுதி வச்சிருந்த பிரியமானவர்களே, அதை வாசிக்கிற ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அங்க ஏவாளுக்கு கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட்,
நல்லா கவனிக்கணும், மிகவும் பெருகப்படுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இங்கதான் முக்கியமான பாயிண்ட். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அல்லேலூயா. கவனிச்சீங்களா? அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அங்க வச்சாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே சொல்றாரு, ஏவாளை ஆதாம் ஆண்டு கொள்வான். ஏன் என்ற வார்த்தை சொன்னார் கேட்டக்கா, இவங்க ஏவாளு சாத்தானுடைய உபதேசத்தை கேட்டு சாத்தானோடு புணர்ச்சி செய்து அவள் மிகவும் ஆவிக்குரிய விபச்சாரம் செய்தபடினாலே தேவன் கொடுத்தார். இப்போ அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று கர்த்தர் சொல்லிட்டார். தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டார். இதற்கு முன்பாக இந்த 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு முன்பாக இந்த ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ளவில்லை. 2 பேருமே சரிசமமாக இருந்தார்கள். 2 பேருமே சரிசமமாக இருந்தார்கள். ஏவாள் அநேக காரியங்களை குறித்து பிரசங்கம் செய்வாள். ஆதாமும் ஏவாளுடைய பிரசங்கம் ஏதாவது பேசுவாள், உலக பிரமாண காரியங்களை குறித்து பேசுவாள். ஆனா இந்த நிகழ்ச்சி எப்போ வந்ததோ, எப்போ தேவன் ஏவாள் கிட்ட அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று கர்த்தர் சொன்னாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து ஏவாள் ஆதாமுக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய தகுதியை அந்த ஏவாள் இழந்து விட்டாள். நல்லா புரிஞ்சுக்குங்க தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரிகளே, அருமையான ஊழியக்காரர் மனைவிகளே, நீங்களாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஆதி தாய் ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க. ஆதாம் உன்னை ஆண்டு கொள்வான், நீ அவனை ஆண்டு கொள்ளக்கூடாது. இந்த தேவன் கொடுக்கிறதுக்கு, இந்த வார்த்தையை கொடுக்கிறதுக்கு முன்பாக ஏவாள் ஆதாமை ஆண்டு கொண்டாள், ஆதாம் ஏவாளை ஆண்டு கொண்டான். இருவருமே அப்படி இருந்தாங்க. ஆனா ஆதியாகமம் 3:16 சொல்லுகிறபடி உன்னை அவன் ஆண்டு கொள்வான், நீ அவனை ஆண்டு கொள்ளக்கூடாது, ஆதாம் தான் உன்னை ஆண்டு கொள்வான் என்று எப்போ அந்த வார்த்தை வந்ததோ, அந்த நிமிஷத்திலிருந்து இந்த ஏவாள் மூலமா வருகிற சகல ஸ்திரீகளும் ஆதாமு ஆகிய புருஷர்களுக்கு பணிந்து போக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஏவாள் ஆதாமுக்கு ஒரு ஹெல்ப்பர், அவ்வளவுதான், ஒரு ஹெல்ப்பர், துணைவி. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஒரு துணைவியை ஏற்படுத்தினார். ஆனா அங்கேயும் சாத்தா ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்ட மாதிரி கவனிங்க. தேவன் சொன்ன பிற்பாடு அந்த காலத்திலிருந்தே அந்த ஏவாளானவள் ஆதாமு கிட்ட எந்த ஒரு பிரசங்கமும் செய்யறது கிடையாது, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பேசுறது கிடையாது. ஆதாம் என்ன சொன்னானோ அதற்கு கீழ்ப்படிந்து கடைசி வரையிலும், மூச்சு இருக்கும் வரையிலும் ஆதாமுக்கு கீழ்ப்படிந்து ஆதாமுக்கு கீழே தான் ஏவாள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆதாம் என்ன சொல்லுகிறானோ அதன்படிதான் ஏவாள் செய்து கொண்டிருந்தாள். அந்த ஏவாளுக்கு ஆதாமுக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய தன்மையை, அதிகாரத்தை, வல்லமையை எல்லாம் இழந்து போய்விட்டாள். ஏற்கனவேங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3:16 அவள் இழந்து போய்விட்டாள், முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்திரியானவள் எந்த ஒரு புருஷனுக்கும் அதிகாரம் செலுத்துவதற்கு வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, பவர் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, புருஷனுக்கு அடங்கி போமா சொல்றாங்களா இல்லையா? பெரியவங்க சொல்லுவாங்க, புருஷனுக்கு அடங்கி போமா, புருஷன் சொல்றதை கேளுமா. ஏன் அந்த பெரியவங்க அந்த காலத்துல சொன்னாங்க? ஏன்னா காலங்காலமா அது ஏதேன் தோட்டத்துல வழிமுறையா வந்துனுது. அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, புருஷன் பேச்சு கேளுமா, புருஷன் என்ன சொல்றோ அதைப்படி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இந்த கடைசி காலத்துல இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சாத்தான் என்ன பண்ணாக்கா, அந்த தேவன் சொன்னார் பாருங்க, ஆதாம் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார் இல்லையா? அந்த உபதேசத்தை கூட இந்த கடைசி நாட்களிலே அந்த சட்டத்தை கூட அந்த சாத்தான் உடைச்சி அவனுடைய சட்டத்தை கொண்டு வந்து ஸ்திரீகளும் ஆண்களும் பெண்களும் சரிசமம், 2 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, 2 பேருக்குமே ஒரே அதிகாரம் இருக்குது, 2 பேருக்கும் ஒரே பவர் இருக்குது, ஆண்களுக்கு இருக்கிற உரிமை பெண்களுக்கு இருக்குது, 2 பேருமே சரிசமம் என்று சாத்தான் இந்த உலகத்திலே அப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டான்.
தேவன் சொன்ன அந்த வார்த்தையை முறியடித்து விட்டான் சாத்தான். இப்போ இருக்கிற பெண்கள் என்ன கேட்டீங்கன்னாக்கா, சாத்தான் சொன்ன அந்த அதிகாரத்துல கீழ்ப்படிந்து நாங்களும் ஆண்களுக்கு சரிசமம் தான் அப்படி என்று இன்றைய காலத்து பெண்கள், இன்றைய காலத்து நவீன பெண்கள், ஆண்களுக்கும் நாங்களும் சரிசமம் தான், நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம், நாங்களும் ஐடி கம்பெனில வேலை செய்யறோம், நாங்களும் கவர்மெண்ட் கம்பெனில வேலை செய்யறோம், நாங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நாங்களும் சரிசமம் தான், சரிசமம் தான், சரிசமம் தான் சொல்றீங்க. சரிசம ஆண் பிள்ளைய பத்துக்கிறான், ஆம்பளை பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்களா? சரிசம சொல்றாங்களே இன்றைக்கு பெண்களே. நீ பிள்ளைய பத்துக்கிற மாதிரி ஆண் புள்ள பத்துக்கிறானா? குழந்தை பத்துக்கிறானா? அவனும் குழந்தை பத்துக்கிறா, நீங்க 2 பேரும் சரிசமம் சொல்லலாம். நான் உதாரணமா சொல்றேன், இது என்னுடைய சொந்த கருத்தை அவங்ககிட்ட பேசுறேன். அப்ப 2 பேருமே சரிசமம் இல்ல. அங்கே தெரிஞ்சு போச்சு, ஆண் ஒரு உயர்வா இருக்கிறான், பெண் கொஞ்சம் தாழ்மையா தான் இருக்கிறான். பேசிக்கல பெண்களை ஆதாம் புருஷர்களுக்கு துணைவியாய் கொடுத்தார். ஆதாம் தனிமையா இருக்கிறானே, அதனால துணைவியா கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனா பிசாசு அதை அப்படியே உல்டாவா மாத்திட்டான். இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில 2 பேருமே சரிசமம் சொன்னது இல்லாம இன்னைக்கு ஸ்திரீயானவள் புருஷனை ஆண்டு கொண்டிருக்கிறாள். இப்ப அந்த சப்ஜெக்டும் பீஸ் போச்சு. தேவன் சொன்ன வார்த்தையும் சாத்தான் உடைச்சிட்டான். இன்றைக்கு நவீன உலகத்துல அநேக குடும்பங்களிலே மனைவிதான் புருஷனை ஆண்டு கொண்டிருக்கிறான். இல்லையா? நான் சொல்றது பொய்யா உண்மையா? அது மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. சரி, இது சாத்தானோட திட்டம். அதனாலதான் இன்றைக்கு சாத்தான் என்ன பண்றாங்க கேட்டா, நீங்க 2 பேருமே சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனைவியானவள் புருஷனை மட்டும் இல்ல குடும்பத்தையும் இந்த மனைவியானவள் ஆண்டு கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. அதனால இந்த ஸ்திரியானவள் என்ன பண்றா, எங்களுக்கு ஆண்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் சாத்தான் கொடுத்துட்டான், அதனால நாங்களும் பிரசங்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபையில பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன்? ஆதாம் தான் ஏவாளை ஆண்டு கொள்ளணும், ஆனா சாத்தான் அந்த பவரை ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு கொடுத்தபடினாலே அந்த ஸ்திரியான கிறிஸ்துவ பெண்கள், கிறிஸ்துவ பாஸ்டர் மனைவிகள் எல்லாம் இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாம் இன்றைக்கு சபையில நின்று பலிப்படுத்தல் என்று பேசுவது, இன்றைக்கு பலிப்படுத்தல் என்று பாடலை பாடி இன்னைக்கு பாடல் ஆராதனையா பலிப்படுத்தல் என்று செய்யறது, இன்னைக்கு பெண்கள் ஒரு உயர்வான ஒரு போஸ்டிங்க்கு வருவது, அவங்களுக்கு பிஷப் பட்டம் கொடுக்கறது, அவங்கள ஒரு லெவல்ல கொண்டு வருது. பாருங்க, ஆதாமுக்கு மேல கொண்டு வருது. ஆதாம் நாங்களும் ஆண்களும் சரிசமம் என்று கிறிஸ்தவர்களே இன்னைக்கு ஐயருங்களா பார்த்தீங்கன்னாக்கா, ஐயருடைய பொண்டாட்டிங்க வந்து ஒரு அவங்களும் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஷப் பட்டம் அந்த கோல் சொல்லுவாங்கல்ல, கிரீடம்ல வச்சு வைக்கிறாங்க. பாருங்க, 2 பேருமே சாத்தான் எப்படி கொண்டு வர பாருங்க. இவைகள் எல்லாம் சாத்தானுடைய திட்டங்கள், சாத்தானுடைய செயல்கள். ஆனால் தேவன் சொன்னார் ஆதாமை ஏவாளை பார்த்து, அவன் உன் புருஷன், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, பேசிக்கலே கொடுத்துறாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இந்த சத்தியத்தை சாத்தான் உள்டாவா மாட்டி இன்னைக்கு ஸ்திரீயானவள் புருஷர்களை ஆண்டு கொள்ளுகிற காலமாய் இன்றைய காலம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையுமே சாத்தான் மாட்டி விட்டான். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன், தயவு செய்து முழுசா கேளுங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:2 நான் வாசிக்கிறேன். கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா. இது பவுல் சொல்றார், தேவனுடைய சபைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. என்ன எழுதுறாரு கவனிக்கணும். சரி, அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு வாஸ்து காமிச்சேன். 1 கொரிந்தியர் 1:12 வாஸ்தன, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. தேவனுடைய சபைக்கு எழுதுறாரு, கொரிந்தியில இருக்கிற சபைகளுக்கு எழுதுறாரு. ஐயா, அது கொரிந்தியில் உள்ள சபைக்கு எழுதினார் ஐயா, சென்னை சபை ஏஜி சபைக்கு எழுதல ஐயா, எங்களுக்கு எழுதல ஐயா. ஐயா, அது கொரிந்தியில் உள்ள சபைக்கு எழுதினார் ஐயா, எங்க அப்போஸ்தலர் சபைக்குதுல அதுக்கு எழுதல ஐயா, சிஎஸ்ஐ சபைக்கெல்லாம் எழுதல ஐயா, எங்க ஐயா இசிஐ சபைக்கெல்லாம் எழுதல ஐயா. அது ஐயா
கொரிந்தியில் இருந்ததுல சபை, அதுக்கு தான் எழுதினாரு பவுலு. ஏஜி சபைக்கு, சிஎஸ்ஐ சபைக்கு, இசிஐ சபைக்கு, அப்போஸ்தலர் சபைக்கு எழுதலையா. எங்க சபையை குறித்து பேசல, கொரிந்தியில் இல்ல, அந்த சபைக்கு தான் பேசுறான்னு பிசாசு சொல்றான் இன்னைக்கு. ஆனா தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல், தேவ மனிதன், தீர்க்கதரிசி, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த சபைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த சபைக்கும் உங்ககிட்ட பரிசுத்த வேதாகமம் இருந்தா அதுக்கு செவி கொடு. இப்ப நான் சொல்றதுக்கு நீ செவி கொடுக்கனா, அந்த பைபிள் இருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம், அந்த பேப்பர்லாம் ஒன்னா வச்சு ஒரு பேண்ட் போட்டு ஸ்டிப் பண்ணிட்டு, அது உனக்கு தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு நீ அதை வாசிக்காத, சபையில் நீ சொல்ல போறது இல்லை, அதனால உனக்கு தேவையில்லை, இல்ல பைபிளே உனக்கு தேவையில்லை, எடுத்துரு, நீ பேசாத. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட அக்னி ஸ்தம்பத்தை பார்த்த பவுல் சொல்றாரு, தேவனுடைய சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் எழுதுகிறதாவது. என்னன்னு எழுதுறாரு, அதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34, 35, 37 வாசித்து பாருங்க. சபையிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுச்சு? ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, உன் புருஷன் ஆதாம் உன்னை ஆண்டு கொள்வான். அவன் தான் உன்னை ஆண்டு கொள்ளணும், நீ அவனை ஆண்டு கொள்ளக்கூடாது. அவன் தான் உனக்கு எல்லாமே, நீ அவனுக்கு எல்லாமே இல்லை. அவன் தான் உனக்கு பேசணும், பிரசங்கம் பண்ணணும், நீ அவனுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். இரு கரம் கூப்பி உங்கள்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கிறேன், என்னெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இது உண்மையான நல்ல கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லல. ஆவிக்குரிய விபச்சார கிறிஸ்தவர்கள் ஆண்கள், விபச்சார ஆண்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய விபச்சார ஆண்கள், விரியன் பாம்பு குட்டிகள், வணங்கா கழுத்துள்ள ஆண்களுக்கு, விசுவாசிகளுக்கு, பாஸ்டர்கள், விசுவாசிகள், அந்த மாதிரி வணங்கா கழுத்துள்ள ஆண்கள், விரியன் பாம்பு குட்டி ஆண்கள், ஆவிக்குரிய விபச்சார ஆண்களுக்கு நான் இப்ப சொல்றேன். என்ன சொல்றேன்னு கேட்டக்கா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க சொல்லுது, என்ன சொல்லுது, சபையிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாம இருக்க கடுவார்கள் சொல்லப்படுதுல. ஏயா, ஒரு பொம்பளை ஆண் ஏவாளை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆண் ஏவாளை பெண்களை ஆண்டு கொள்ளும். அப்ப பிரசங்கம் பண்ணா ஏதேன் தோட்டத்துல, எப்போ இந்த தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தாரோ பிரசங்கம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னு தேவன் சொன்ன பிற்பாடு அந்த ஒரு பொம்பளை பொட்டச்சி பலிப்படுத்தல், கிறிஸ்துவ பொட்டச்சி பலிப்படுத்தல் நின்று, கிறிஸ்துவ பெண்கள் பலிப்படுத்தலன்னு, ஆவிக்குரிய விபச்சார பெண்கள் பலிப்படுத்தலன்னு தேவனுடைய வார்த்தை பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனால் முன்குறிக்கப்பட்ட பவுல், அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற எங்கும் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறாரு, சபையிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவார்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே என்று எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களே, ஏதேன் என்னும் தோட்டத்திலே ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சர்பத்துடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சர்பத்தோடு ஆவிக்குரிய விபச்சாரம் செய்தாளாவள், சரீர பிரகாரமாக புணர்ச்சி செய்தாளாவள். அதேதான் இன்றைக்கும் சபையிலே சாத்தான் சர்பம், அதே சர்பம் சபையிலே பூந்து இன்னைக்கு அநேக ஸ்திரீகளை வஞ்சித்துக் கொண்டு வருகிறான். அதான் பவுல் சொல்றாரு, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டபடியினால்தான் அந்த அதிகாரத்தை ஏவாளுக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை என்று அழகாக அற்புதமாக அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ரோமர் 15:18 பாருங்கள். புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியம் பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு, இங்கதான் சப்ஜெக்ட் கவனிக்கணும். அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரிகளே, தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரர்களே, என் அருமை நண்பர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, சொல்றாங்க, கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை அவர் சொல்லுவதெல்லாம் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் சபையிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்கிறவர் சொன்னார் இல்லையா? அப்ப இது யார் சொல்லி கொடுத்தது? பவுலுக்கு கர்த்தர்
பவுலுக்கு சொன்னதுனாலதான் பவுல் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலனாகிய பவுல் யாருன்னு கேட்டாக்க தீர்க்கதரிசி, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசி நமக்கு எழுதுறாரு. இன்றைய காலத்துள்ள சபையில போய் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதுறாரு. கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் சொன்னாரு. அதுக்கு மீறி நான் ஒன்றும் சொல்ல நான் துணியவில்லை என்று மிக அழகாக அற்புதமாக எழுதியிருக்கிறார். நீங்கள் ரோமர் 9:2 பாருங்கள். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியுமா இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசத்தை போய் நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை மீறுகிறபடினாலே ஏவாளை போல நீங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் செய்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைய காலத்து நவீன பெண்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அயோக்கியமா இருக்குமே, சபையில பலிப்படுத்தல இன்னும் பேசுவது அயோக்கியமா இருக்குமே என்று சொல்லப்படுகிற வார்த்தை. பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆகவே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக ஆதாமுக்கு கொடுத்தார். ஏவாளை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த எல்லா சத்தியத்தையும் பிசாசானவன் மாற்றி இன்றைக்கு ஏவாள் ஸ்திரீகள் சபையை ஆண்டு கொள்வது, ஸ்திரீகள் வீட்டை ஆண்டு கொள்வது, ஸ்திரீகள் புருஷர்களை ஆண்டு கொள்வது, நாங்களும் ஆண்களைப் போல சரிசமம், நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் 2 பேருமே சரிசமம் என்று இன்றைய நவீன உலகத்திலே அப்படியாய் சாத்தான் மாற்றி விட்டான். அல்லேலூயா. நீங்கள் 1 தீமோத்தேயு 2 11, 12, 14 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவாள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். இங்க கவனிக்க, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும். ஏன் அந்த வார்த்தை புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது என்று தேவன் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. உன்னை ஆதாம் ஆண்டு கொள்வான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவ பெண்களை அவன் புருஷன் ஆண்டு கொள்ள வேண்டும். சபையை ஆண்கள் ஆண்டு கொள்ள வேண்டும், பெண்கள் அல்ல. சபையை, திருச்சபையை ஆண்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. பாருங்க, உலகத்தையும் சாத்தான் வாங்கிட்டு சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஸ்திரீகளையும் ஆண்களை ஆண்டு கொள்ளும்படியாய் செய்து 2 பேருமே சரிசமம் என்று செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஆதியாகமம் 3:14 பார்த்தீங்கன்னாக்கா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாருங்க, இந்த சாபத்தை கர்த்தர் இந்த சர்ப்பத்துக்கு கொடுக்கிறதுக்கு முன்னால அது ஆதாமை போல, அநேக வீடியோவில் பேசுகிறேன், ஆதாமை போல நடக்கக்கூடிய ஒரு மிருகமாக இருந்தது. எப்போ இந்த சாபத்தை கொடுத்தாரோ அப்பவே கை கால்லாம் முறிக்கப்பட்டு அப்படியே மண்ணினாலே நகர்ந்து ஊர்ந்து அப்பதான் அது உண்மையான சர்ப்பமா பாம்பா மாறிச்சு. ஊர்ந்து அதை மண்ணை தின்பா என்று அது சொல்லப்பட்டது. ஆகவே ஏதேன் தோட்டத்திலே தேவன் கொடுத்த கட்டளைகளை சாத்தான் தாறுமாறா ஆக்கி இன்றைக்கு உலகத்தை சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நவீன பெண்களும் சபையை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்கிறது, ஸ்திரீகளை புருஷர்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட அருமை சகோதரிகளே, உங்கள் புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் புருஷனுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். தேவனுடைய சத்தியம் என்ன சொல்கிறது என்று நீங்கள் உற்று கவனித்து அதற்கு செவி கொடுங்கள். புருஷர்கள் ஸ்திரீகளை ஆண்டு கொள்ள வேண்டும், புருஷர்கள் திருச்சபைகளை ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற அதிகாரத்தை அவர்களுக்கு தான் தேவன் கொடுத்தார். ஒழிய ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்ல வார்த்தை புருஷர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர ஸ்திரீகளுக்கு இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்கள், செய்தியை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நானே சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பேசின வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருள்களை விசுவாசிங்கள். எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் சர்ப்பத்தின் பேச்சு கேட்டதோ, இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் அதே சர்ப்பத்தை பேச்சு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரியமலை புதிய செய்தி உங்களை சந்திக்கிறேன் பரிசுத்த ஆவி துணையோடு. காட் பிளஸ் யூ.